பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஆட்சிக்கு வந்து ஏதாவது சம்பாதிச்சாரா? கிடையாது. அவர் சாகும் பொழுது 4 வேஷ்டி சட்டையும் 130 ரூபா பணமும் தான் வச்சிருந்தாரு. அவரும் முதலமைச்சராக இருந்தாரு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சரான ஏதாவது சொத்து வாங்கி இருக்காரான்னு கேட்டு பாருங்க. கிடையாது, எங்கேயுமே கிடையாது. ஆக இவங்க 3 பேர் மிகப்பெரிய தலைவர்கள். ஆனா நீங்க எல்லாம் தலைவர் சொல்லிட்டு எவ்வளவு நாட்டு மக்கள்கிட்ட கொள்ளையடிச்சீங்க, லஞ்சம் எடுத்தீங்க. ஆகையினால்தான் இந்த மக்கள் உங்களை தேடி வரல, என்னைய தேடி வந்தாங்க. நான் இதுவரைக்கும் ஆட்சியிலும் உட்காரல, எதிலையும் உட்காரல. நான் கொள்ளையடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன் கொள்ளையடிக்கணுங்கிற அவசியம்? என் சொந்த காசை விட்டு தான் நான் கட்சியை ஆரம்பிச்சு, என் சொந்த வித்து இடத்தை வித்து தான் நான் கட்சி ஆரம்பிச்சுட்டு வந்திருக்கேனே தவிர அவங்கள மாதிரி மக்கள் பணத்தில் கொள்ளையடிச்சுட்டு நான் வந்து வரலைங்கிறதுல மாத்திரம் நிச்சயமாக இருக்கு. ஆக இந்த கூட்டம் இளைஞர்களுக்கு எதை சொல்லுகிறது தான் நம்ம பார்க்கணும். இளைஞர்களுக்கு இதுவரைக்கும் எதையுமே சொல்லலை.